வெல்கம் டு அதிதி விலாக்ஸ். இன்றைக்கு அதிதி விலாக்ஸில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மைக்குமே ரொம்ப கவலையான விஷயம்தான். என்னன்னு சொன்னால், எனக்கு யூடியூப்பால் மெயில் வந்திருக்கு. 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு. ஸோ எப்போ வந்தது, இப்படி வந்தது, நான் என்னென்னு பார்த்தேன்றதெல்லாம் உங்கள்ட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உண்மைக்கும் சொல்ல போனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, உண்மைக்குமே நான் அதில் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆழமறியாமல் காலை விடாது. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே இறங்கிட்டோம்னா அதில் வர்ற பின்விளைவுகளை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். எனக்கு உண்மைக்குமே யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரிக் வந்தால், அந்த காப்பிரைட் நான் வீடியோஸ் போட்டதுமே பார்ப்பேன். காப்பிரைட் ஸ்ட்ரிக் வந்திருக்கா என்ன மாதிரின்றதை நான் எப்பயுமே பார்ப்பேன். பார்க்காம நான் விடுறது இல்லை. இப்போ கிட்டடியில், அதாவது அஜித் சார்கிட்ட இப்போ விடாமுயற்சி படத்தில் வந்த சபரிக்கு அந்த பாட்டும் இன்னொரு பாட்டும் அது நான் போட்டு காப்பிரைட் ஸ்ட்ரிக் வந்திருக்கு. எனக்கு தெரியாது. நானும் அதில் இருந்து அதை பிறகு நான் போட்ட வீடியோஸ் பார்ப்பேன் தானே, அது டவுன்லோட் ஆகிதான பிறகு நான் வீடியோஸ் அப்லோட் ஆன பிறகு நான் ஒரு 5 நிமிஷத்தால் தான் அந்த வீடியோ பார்த்தேன். அதுக்குன்னு அது காப்பிரைட் ஸ்ட்ரிக்காக வந்துட்டு. அப்போ நான் அதுக்கு பிறகு அதான் அழிச்சிட்டு நான் ஜிமெயிலில் போய் பார்க்கல. எனக்கு யூடியூப்பால் எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. இதை நான் கவனிக்கல. எனக்கு இதில் பெருசாக இது இல்லை தானே. யூடியூப்புக்குள்ளே நான் ஸ்டார்டிங் பேசிக்கில் இருந்து பார்த்து தான் உண்மைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்ட பார்த்து பழகின பிறகு தான் நான் யூடியூப்புக்குள்ளேயே வந்தேன். ஆனால் அப்படின்னு எனக்கு ஃபுல் இது ஒழுங்காக தெரியாத ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு நான் பயப்படி தான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுவேன். எப்பயுமே ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் போடும்போது உண்மைக்குமே பயந்து தான் போட, கடவுளை கும்பிட்டுட்டு தான் போனோம், கடவுளே காப்பிரைட் ஸ்ட்ரிக் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏண்டா இது 3வது தடவை எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அப்படி வருமா இருந்தால் என்னால் என்ன செய்யலாது, என்னுடைய யூடியூப் இல்லாமல் போயிடும். அதனால் எனக்கு இந்த யூடியூப் இல்லாமல் போயிட்டுன்னா திருப்பி செய்தி கொள்கிறேன். ஏனென்றால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி, ஏதோ எனக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்னால தான் உண்மைக்குமே வியூஸ் போனது கூட. என்னுடைய விலாக்ஸுக்கு அவ்வளோ வியூஸ் போனதில்லை. இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்னால தான் எனக்கு ஏதோ உண்மைக்குமே ஒரு திருப்தி இருந்தது அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்னால. அதோடு இப்போ ரீசெண்டாக எனக்கு குறைஞ்ச வியூஸ் போய் கொண்டிருந்த டைமில் இப்போ நான் போடுற வீடியோஸ்கள் மூலியமாக எனக்கு உண்மைக்குமே நிறைய வியூஸ் வந்தது. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தானே. ஏண்டா 50ல் இருந்து 500க்கு போயிருக்குண்டா அது என்னுடைய ஒரு முயற்சி. நான் செஞ்ச ஒரு வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ்னால தான் எனக்கு இப்படி வியூஸ் போன டைமில் இப்படி ஒன்று வந்தது. அதோட போய் நான் ஜிமெயிலுக்கு இதை பார்க்கவும் இல்லை. அதோடு வைடி மியூசிக்கில் பார்க்கலாம், நான் அதையும் பார்க்கல. சரியா, டேஷ்போர்டில் வந்திருக்கும், நான் அதில் பார்க்குறேன். நான் கூடுதலாக யூடியூப்பில் எத்தனை வியூஸ் போயிருக்குன்ற யூடியூப்லேயே தான் போய் பார்ப்பேன். வைடி மியூசிக்கில் நான் போய் பார்க்குறது இல்லை. அப்படி என்ன செஞ்சேன், திடீர்னு தான் நான் இந்த வைடி மியூசிக் தான் எல்லா வீடியோஸும் இவ்வளோ போயிருக்கு, நான் இதை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க என்னன்றதை நான் ஒவ்வொன்றா போய் பார்க்குற டைமில் தான் அந்த பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதில் போய் பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. எங்களுடைய அந்த வீடியோஸ் பிளாக் ஆகிருக்கு. ஆனால் யூடியூப் சேனல் இல்லாமல் போகலை. நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு அந்த 90 நாளைக்கு அதுக்கு பிறகு தான் நான் போய் இன்னொரு இதில் நான் அடித்து பார்த்தேன். என்னது, இப்படி இது வந்தால், காப்பிரைட் வந்தால் என்ன நடக்கும் அடுத்த கட்டம்ன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தும் நான் இந்த வீடியோஸ் நான் டிலீட் பண்ணிட்டேன் தானே, நான் அந்த நம்பிக்கையில் இருந்து நினச்சி கொண்டு தான் நான் அந்த வீடியோ நான் டிலீட் பண்ணிட்டேன் தானே. அப்போ எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரிக் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ 2 காப்பிரைட் ஸ்ட்ரிக் வந்துட்டு, இது இன்னொன்று வந்தால் என்னுடைய யூடியூப் எனக்கு இல்லாமல் போயிடும். உண்மைக்குமே அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப் பிகினராக இருந்தால் சத்தியமாக எல்லாமே தெரிஞ்சு கொண்டு இதுக்குள்ளே வாங்க. தெரியாமல் நமக்கு இவ்வளவு கூட உண்மைக்குமே இந்த ஒரு 50 சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அதை சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த வியூஸ் போகும்போது இவ்வளோ சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தில் தான் உண்மைக்குமே வியூஸ் போடுற சந்தோஷத்தில் தான் நம்ம வீடியோ இவ்வளோ பிரச்சனையில் நம்ம வீடியோஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கொண்டிருக்கோண்டு. நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கூடுதலாக நான் அவ்வளோ போடலை, ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு உடனே என்னடா இது, இப்போ இதை தொட்டாலும் இப்போ போடுறதுக்கு பயம். இப்போ பயம் வந்துட்டு எனக்கு, இதை போட்டால் இப்போ அடுத்த கட்டம் எனக்கு யூடியூப்பே இல்லாமல் போயிருமே. இப்போ திருப்பி நான் முதல்ல இருந்து சேகரிக்கிறேன்றது கஷ்டம். அதோட நான் போடுற வீடியோஸும் குறையுது. அதனால் இப்போ கூடுதலாக இப்போ ஷார்ட்ஸ் வீடியோஸ்
பற்றி எல்லாமே பார்த்துட்டு அதோட நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, நான் சேஞ்ச் பண்ணுற விதம் பிள்ளையா என்னன்றது எனக்கு தெரியலைங்க. அது பற்றி எங்கே இருந்து இந்த பாட்டுகள் எடுத்து நம்ம செய்து போடலாம். ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்க, நான் எங்கே இருந்துன்றதை எனக்கு தெரியாது எதில் இருந்து எடுக்கணும். ஆனால் நான் கூடுதலாக டிக்டாக்ல இருந்து தான் வீடியோஸ் எடிட் பண்ணி நான் போடுறது, யூடியூபுக்கு போடுறது. அதனால் வந்துட்டு எனக்கு என்னென்று எங்கே இருந்து இப்படியான இந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பாட்டு டான்ஸ் ஆடுற வீடியோஸ், இல்லை ஆக்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டு வீடியோஸ், எனக்கு வந்து இதில் இருந்து எடுக்கிறன்ற இன்ன வரைக்கும் தெரியாத ஒரு காரணம் தான். உண்மைக்குமே வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்டிக் வர காரணமாக போயிட்டுது. ஒரு யூடியூப்பை துவங்குறீங்கன்னா உண்மைக்குமே வந்து மேக்ஸிமம் உங்கள்கிட்ட யாராச்சும் உங்களோட ஊர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராக இருந்தால், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் யூடியூப்பில் இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சு கேட்டுக்கொண்டு அதுகளை செய்யுங்க. தெரியாமல் என்ன மாதிரி உண்மைக்குமே வந்து இவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 11,500 வியூஸ் போயிட்டு உண்மைக்குமே நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வியூஸ் போகுதுன்னு சந்தோஷப்படுற ஒரு தருணத்தில் எனக்கு இப்படி நடந்தது உண்மைக்குமே எனக்கு சரியான கவலை. ஏன்டா நான் தெரியாமல் உண்மைக்குமே ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டேன். இதில் யூடியூப் பற்றி எதுவும் தெரியாமல் கடைசி வந்து யூடியூப்குள்ளே போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும். இப்போதைக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் போட மாட்டேன். இனி உண்மைக்குமே நான் என்னால் ஏழும்ன்ற அளவு நான் விளாக்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், விளாக்ஸ் போடுவேன். என்று சொல்லி சொன்னால் உண்மைக்குமே வந்து யூடியூப்பில் ஏதோன்ற நம்ம சாதிக்கணும், நம்ம ஒரு யூடியூப்பர் ஆகணுன்ற எண்ணத்துக்குள்ளே தான் இதுக்குள்ளே வந்தேன். நான் வர்றதுக்கு முக்கிய ரீசனே என்னுடைய அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க வர்றதுக்கு முதலே சில காரணங்களால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்கு குழந்தை இருக்கிறாங்க. ஸோ படித்து நம்ம எதுவும் செய்ய முடியாத யூடியூப்பில் ஏதோ ஒன்று நம்ம செய்து நம்ம சாதிக்கணும், ஒரு கோல்டன் ப்ளே பட்டன் பண்ணணும், சில்வர் ப்ளே பட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகளோடு தான் இந்த யூடியூப்புக்கு நான் வந்தேன். அதாவது இந்த வருஷம் நான் உண்மைக்குமே யூடியூப் கைவிடக்கூடாது, அப்பப்போ செய்யாமல் நம்ம வ்ளாக்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து என்னண்டோ இந்த வருஷ எண்டில் நம்ம யூடியூப்பரே ஆகிடலாம். இப்போவும் அப்படித்தான். பட் வந்து எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வியூஸ் இல்லாதனால சொல்கிறேன். அப்போ நான் நினச்சிக்கொண்டு இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அம்மா வர்றதுக்குள்ள அம்மா நான் இப்படியெல்லாம் யூடியூப்பில் இருக்காம்மா அப்படியெல்லாம் வீடியோஸ் இந்த வீடியோஸை விரும்பி 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லணுன்ற நிறைய கனவுகளோடு இருந்தேன். சரி படித்து செய்ய முடியாத நம்ம கல்யாணம் பண்ணி என்னோடய குழந்தைய வச்சுக்கொண்டே நம்ம செய்து காட்டலான்ற ஒரு இதோடு தான் ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி போனதும் மிகவும் கவலையாக போயிடுச்சு. நான் ஒன்றை செய்யாதீங்கன்றதை நான் சொல்ல வரையில்லை. உண்மைக்கும் ஒரு ஒழுங்கான படிமுறை தெரிஞ்சு கொண்டு இதுக்குள்ள வாங்க. ஏண்டா சப்ஸ்கிரைபரையும் சரி வியூஸையும் சரி சேர்க்குறன்ற ரொம்ப கஷ்டமான விஷயம். இத்தனை கோடி மக்கள் இருக்கிற இந்த யூடியூப்பில் வந்து நான் அதுக்குள்ளே போய் அடித்து பிடிச்சி வர்றன்றது கஷ்டமான ஒரு விஷயம். அது அரைவாசி தூரம் வரையும் கொண்டு வந்துட்டு அதுக்கு அங்கால அதை கொண்டு போகலான்ற சந்தர்ப்பத்தில் உண்மைக்குமே அது ஒரு கவலையான விஷயம். இதே இன்னொன்று வீடியோஸ் நான் போட்டு அது வந்துட்டுன்னா என்னுடைய யூடியூப்பே இல்லை. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்ட இது இல்லை. உண்மைக்குமே எவ்வளோ சந்தோஷத்தோட நான் அந்த வீடியோஸ் வந்து எனக்கு 500 போனதுமே சந்தோஷம். உண்மைக்குமே கூடுதலாக நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். நான் சர்ச் பண்ணி அப்பயும் பார்ப்பேன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றா. நான் அடுத்த தான் சொல்கிறேன். நான் வந்து சர்ச் பண்ணதில் எனக்கு பிள்ளையா இல்லை நான் தேடி எடுக்க ஒழுங்கான படிமுறையில் அடித்து நான் சர்ச் பண்ண இல்லையான்றது தெரியாது. அதனால் வந்து உண்மைக்குமே காப்பிரைட் இது ஸ்டிக் வந்துட்டுது. நீங்கள் இப்போ இனி நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண இருக்கலாம், நீங்கள் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட கேட்டு ஒரு நல்ல படிமுறையோடு அதை செய்ய பாருங்கள். ஏன்டா கஷ்டப்பட்டு தான் உண்மையுமே சப்ஸ்கிரைபரை நாங்கள் உருவாக்குவோம், வியூஸை எங்களுக்கு அதிகரித்து கொள்வோம். அப்படி வியூஸ் இப்போ 56 55 வியூ சப்ஸ்கிரைபரோடைய இந்த எல்லாம் இப்போ இதை விட கூட இதாண்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தால் மனசுக்கு எவ்வளோ வலியை ஏற்படுத்தி இருக்கும். வந்து வீடியோஸ் போடுவோம். இப்படி இப்போ யூடியூப்புக்குள்ளேயே வந்துட்டேன். இந்த யூடியூப் எனக்கு உண்மைக்குமே ஒரு முக்கியம்ன்ற ஒரு தருணத்துக்கு நான் இப்போ வந்திருந்து எனக்கு இப்படி 2 காப்பிரைட் ஸ்ட்ரிக் வந்து 3வது இடம் வந்து இந்த யூடியூப் இல்லாமல் போயிட்டோம்னா உண்மைக்கு இவ்வளோ கவலையான ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் எல்லார்டைம்ண்டா உண்மைக்குமே நான் கல்யாணம் கட்டினாக்கா ஹஸ்பண்டோட கேட்டு இதை செய்யலாமா என்னன்றது. ஏண்டா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம தான் அதில் எல்லா இதுலேயுமே பங்கெடுத்து கொள்ளணும். அப்போ இப்படியான ஒரு தருணத்தில் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி இந்தளவு வரைக்கும் நான் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் ஆகுது. இவ்வளவுக்கு கொண்டு வந்து இப்படி வந்தது உண்மைக்குமே எனக்கு ஒரு மன வருத்தமான ஒரு செயல் தான். உண்மைக்குமே கவலையாக இருந்தது. அப்படி இருந்தும் எனக்கு இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லை. என்ற ஊருக்குள்ளேண்டு யாரும் யூடியூப் செய்கிறதா எனக்கு தெரியாது. நான் மட்டும் தான் கூடுதலாக செய்கிறேன்ட்டு எனக்கு
தெரியும். இதுக்குள்ளே பெருசாக இன்வால்வ் செய்யலை. டிக்டாக்னா கூடுதலாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் யூடியூப் வந்து தெரியாதுன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உண்மைக்குமே ஒரு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட எல்லாமே கேட்டுக்கொண்டு கூடுதலாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கு தான் வியூஸ் போடக்கூடாது. அப்படித்தான் நாங்கள் உண்மைக்குமே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணலாம். அப்போ வ்ளாக்ஸுக்கு உடனே நமக்கு உடனே வைரலாகி வியூஸ் எல்லாம் அப்படி போகாது. அது லக் இருக்கிறவங்களுக்கு நடந்துடும், லக் இல்லாத ஆக்களுக்கு நம்மள மாதிரி ஆக்களுக்கு உடனே நடக்கிறன்றது கஷ்டமான விஷயம். அப்படி இருந்தும் வீடியோஸ், இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. நீ முன்னுக்கு வந்துடுவாய், இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படியுமே நான் வந்து வீடியோஸ் செய்து இந்த எண்டுக்குள்ளே ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 சப்ஸ்கிரைபரை சரி தேடிடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். 3வது இப்போ ஷார்ட்ஸ் வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குது, போட்டால் இந்த யூடியூப் இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது யூடியூப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உண்மைக்குமே தகுந்த ஒரு இதோடு தானுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் யூடியூப்கிட்ட கத்தியோ கதறியோ ஒன்றுமே செய்ய இயலாது. நம்மளுடைய யூடியூப் இல்லாமல் போயிட்டுண்டா இல்லாமல் போனது தான். அதோட அப்படி இல்லாமல் போயிட்டுன்னா நமக்கு இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறதுல ஆர்வம் இருக்காது. என்னடா அப்படி போயிட்டு திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை பேரை கொண்டு வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபரை தேடி வச்சுட்டு கடைசி நேரம் எனக்கு இந்த யூடியூப் வந்து கை கொடுக்க அப்படி போயிட்டுன்ற ஒரு ஆதங்கத்தில், அதே நானாக இருந்தாலும் அதைத்தான் செய்வேன். அதனால் உங்களோட ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், இதை நான் எய்ம் பண்ணி வந்ததுன்ற காரணம் வந்து நல்லபடியாக நடக்கணும். எப்படி நீங்கள் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்ப்பீங்களோ அதே மாதிரி வ்ளாக்ஸுக்கும் பார்த்து சப்போர்ட் தாங்க. ஏண்டா நீங்கள் வ்ளாக் பார்க்காட்டி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அடுத்த கட்டத்துக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் முதலை விட பரவாயில்ல, இப்போ எனக்கு 50 வியூஸ் சரி போய்கொண்டு தான் இருக்குது. அதே எனக்கு பெரிய சந்தோஷம். 10லேருந்து நான் 50க்கு வந்திருக்கேன்னா நிச்சயமாக நான் 500க்கு போயிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் போடுற வ்ளாக்ஸுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது இதில் நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய வீடியோஸ் ஒரு பார்க்குற ஆக்கள் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுவீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வீடியோஸ் எடுக்கிறன்றதை கமெண்ட்டில் போடுங்க, எனக்கும் உதவியாக இருக்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். பார்க்குறவங்க நல்ல யூடியூப்பில் இருக்கிறீங்க, நல்ல வீடியோஸ் எல்லாம் செய்கிறீங்கன்னா உண்மைக்குமே அதை கமெண்ட்ஸில் போடுங்க. எங்கேருந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் ஆடியோஸ் எடுத்து நீங்கள் செய்து போடுறீங்கன்றதை உண்மைக்குமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.